தேவ பிரசன்னத்தில் அமர்ந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். இயேசுவின் நாமத்திலே ஆசீர்வதிக்கிறேன். இன்று முதல் 10 வாரங்கள் தொடர்ந்து கர்த்தருடைய ஆசீர்வாதமும் சாபங்களும், சாபங்களை முறிப்பது எப்படி, அதை ஆசீர்வாதமாய் மாற்றுவது எப்படி என்று தொடர்ந்து நாம் தியானிக்க போகிறோம். உபாகம புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 19ஆம் 20ஆம் வசனங்களை நான் வாசிக்கிறேன். நான் ஜீவனையும் மரணத்தையும், ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியும் இன்று சாட்சி வைக்கிறேன். ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படி நீ ஜீவனை தெரிந்து கொண்டு கர்த்தர் உன் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் குடியிருக்கும்படி உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூர்ந்து அவர் சத்தத்துக்கு செவி கொடுத்து அவரை பற்றி கொள்வாயாக. அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமானவர் என்றார். ஆண்டவர் இந்த வேத வசனத்திலே குறிப்பாய் நாம் ஒவ்வொருவரோடு பேசுகிறார். இது பொதுவாய் சொல்லுகிற ஒரு காரியம் அல்ல, பர்சனல். உங்கள் அருகில் வந்து உங்களுடைய கைகளை பிடித்து உங்களுடைய கண்களை கூர்ந்து பார்த்து நேரடியாக உங்களோடு அவர் சொல்லுகிறார், நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன். ஆண்டவர் 2 குரூப்பாய் சொல்லுகிறார். ஒரு பக்கம் ஜீவன், ஒரு பக்கம் மரணம், இன்னொரு பக்கம் ஆசீர்வாதம், இன்னொரு பக்கம் சாபம். ஆண்டவர் ஜீவனின் பக்கத்தில் நிற்கிறவர். சாத்தான் மரணத்துக்கு அதிபதி என்று அழைக்கப்படுகிறவன் மரணத்தின் பக்கமாய் நிற்கிறவர். அதுபோல ஆசீர்வாதம், ஆண்டவர் ஆசீர்வாதத்தின் பக்கமாய் நிற்கிறவர். சாத்தான் சாபங்களை கொண்டு வந்தான், சாபங்களின் பக்கமாய் நிற்கிறவன். இந்த 2ஐயும் முன் வைத்துவிட்டு அதற்கு சாட்சியாக வானத்தையும் பூமியையும் வைக்கிறார். அவர் முதல் உண்டாக்கின ஆதியிலே வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். அந்த சிருஷ்டிப்புகளை நமக்கு முன்பாக வைக்கிறார். வைத்துவிட்டு அவர் சொல்லுகிறார், நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு ஜீவனை நீ தெரிந்து கொள். நீதான் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் வைத்து விட்டார், உனக்கு பிரியமானது எதுவோ அதை நீ எடுத்துக்கொள்ள வேண்டும். நீதான் தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு தெரிந்து கொள்ளக்கூடிய அறிவை, ஞானத்தை, புத்தியை, விவேகத்தை நான் கொடுத்திருக்கிறேன். ஆனால் தெரிந்து கொள்ள வேண்டியது நீதான். சொல்லிவிட்டு ஆண்டவர் சொல்றார், ஆனால் நீ எதை தெரிந்து கொள்ளணும்ட்டு நான் உனக்கு ரெக்கமெண்டேஷன் பண்றேன்னு சொன்னா, ஜீவனை தெரிந்து கொள், ஆசீர்வாதத்தை தெரிந்து கொள். எதை தெரிந்து கொள்ளக்கூடாது? மரணத்தையோ சாபத்தையோ நீ தெரிந்து கொள்ளாதே. முதல்ல ரெண்டையும் வச்சிட்டார்.
வச்சிட்டு அதுக்கு சாட்சியா 2 காரியத்தை வைக்கிறார். வானத்தையும் வைக்கிறார், பூமியை வைக்கிறார். 3வது சொல்லுகிறார், நான் பர்சனலாக உனக்கு அட்வைஸ் பண்ணுறேன், எனக்கு ஜீவன் வேண்டும், எனக்கு ஆசீர்வாதம் வேணும், நீ அதை தெரிந்து கொள். தெரிந்து கொள்ளுகிற உரிமையை ஆண்டவர் தந்துவிட்டு நம்முடைய நன்மைக்காக, மேன்மைக்காக அவர் ஒன்றை சுட்டி காண்பிக்கிறார், ஜீவனை தெரிந்து கொள். இதில் ஜீவன் என்று சொல்லுவது சாதாரணமாய் நம்முடைய உயிர் அல்ல, பிராணன் அல்ல, இது நித்திய ஜீவன். இயேசு சொல்லுகிறார், நான் தான் ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படம் வந்தேன். யோவான் 10:10 ஆண்டவர் சொன்னார். இந்த உலகத்துக்கு சாபம் வருவதற்கு முன்பாக முதல் இருந்தது ஆசீர்வாதம். ஆண்டவருடைய சுபாவம், ஆண்டவருடைய குணாதிசயம் என்னவென்றால் நம்மை ஆசீர்வதிப்பது. என்னாகமம் 24:1 வாசிக்கும் போது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே தேவனுக்கு சித்தம், அதுதான் அவருக்கு பிரியம். இயற்கையாகவே அவர் அள்ளி கொடுக்கிறவர், ஆசீர்வதிக்கிறவர். ஆசீர்வதிக்கிறதை பார்த்து, ஆசீர்வதிக்கப்படுவதை பார்த்து மனமகிழ்கிறவர். மனிதனை சிருஷ்டிப்பதற்கு முன்பாகவே அவர் சகல மீன் வகைகள், மச்ச வகைகளை, ஆகாயத்து பறவைகளை சிருஷ்டித்துவிட்டு அவர் ஆசீர்வதித்தார். வேதத்தில் முதல் முறை ஆசீர்வதித்தார் என்பதை ஆதியாகமம் 1:22 தான் வாசிக்கிறோம். மனுஷனை உண்டாக்கும் போது அவர் அவ்வளவு அகமகிழ்ந்தார், அவ்வளவு சந்தோஷத்தோடு அவனுக்கு ஒரு ஆசீர்வாதமாக தேவ சாயலை கொடுத்தார், அவனுக்கு ஆசீர்வாதமாக தேவ ரூபத்தை கொடுத்தார். எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளுகிற கிருபையை அவர்களுக்கு கொடுத்தார். பலுகி பெருங்கள் என்று சொன்னார். அவர்களை ஆசீர்வதித்தார் என்று ஆதியாகமம் 1:28 நாம் வாசிக்கிறோம். ஆண்டவர் பூமியை சிருஷ்டித்த போது சகலவற்றையும் நன்மையாகவே அவர் கண்டார். தீமையானது ஒன்றும் இருந்ததில்லை, சாபங்கள் இருந்ததில்லை, சத்துருடைய வல்லமைகள் இருந்ததில்லை, மரணம் இருந்ததில்லை, வியாதி இருந்ததில்லை. சகலவற்றையும் நன்மையும் செம்மையுமாக உண்டாக்கினார். 7ஆம் நாளிலே மனிதனோடு ஓய்ந்திருக்கிற வேளையிலும் கூட அந்த ஓய்வு நாளை கூட ஆண்டவர் ஆசீர்வதித்தார். சிருஷ்டித்த எல்லாவற்றையும் பார்த்தார், மிகவும் நன்றதாய் இருந்தது. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறவர். வேதத்தில் மிகுதியான ஆசீர்வாதம் என்பது ஆதியாகமத்தில் தான் எழுதப்பட்டு இருக்கிறது. நேற்று எனக்கு ஒருவர் ஃபோன் பண்ணார், ஒரு தேவனுடைய மனுஷன், ஆசீர்வாதத்தை பற்றி வேதத்தில் உள்ள எந்த புத்தகத்தில் அதிகமாக எழுதியிருக்கிறது கேட்டார். நான் உடனே சொன்னேன், ஆதியாகமத்தில் தான் அவ்வளவு ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. ஆதாம் ஏவாளை ஆசீர்வதித்தார். நோவாவை ஆதியாகமம் 9:1 நோவாவையும் அவனுடைய குடும்பத்தாரையும் ஆசீர்வதித்தார். ஆபிரகாமை தெரிந்து கொள்ளும்போது உனக்குள் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆதியாகமம் 12:2-3 சொன்னார். நிறைய ஆசீர்வாதத்தை ஆபிரகாமுக்கு கொடுத்தது மட்டுமல்ல, பரலோக ஆசீர்வாதத்தை, கையினால் கட்டப்படாத ஒரு நித்திய நகரத்தை
பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதத்தாலும் அவனை ஆசீர்வதித்தார். ஈசாக்கை ஆசீர்வதித்து அவன் விதைக்கும் போதெல்லாம் 100 மடங்கு பலன் கிடைக்க உதவி செய்தார். ஈசாக்குக்கு பிறகு யாக்கோபை ஆசீர்வதித்து அவனுக்கு இஸ்ரவேல் என்ற பெயரை சூட்டினார். நீ தேவனோடு மனிதனோடு போராடி மேற்கொண்டாயே என்று ஆசீர்வதித்தாராம். யாக்கோபுக்கு பிறகு வேதத்தில் அருமையான ஆசீர்வாதங்களை யோசேப்புக்கு கர்த்தர் கொடுக்கிறதை பார்க்கிறோம். ஆதியாகமம் முழுவதும் ஆசீர்வாதத்தால் நிரம்பி இருக்கிறது. ஆண்டவர் இந்த உலகத்தின் ஆசீர்வாதத்தை மட்டுமல்ல, பரலோகத்துக்கு செல்லும்போது இதுவரை பூமியில் வாழ்ந்த எல்லா ஜனங்களும் அவருக்கு முன்பாக நிற்கும்போது மத்தேயு 25:34 சொல்லுகிறது, வலது பக்கத்தில் இருக்கிறவர்களை பார்த்து, என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் தோன்றுவதற்கு முன்பாகவே தேவன் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணின நித்திய ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். அதே நேரம் மத்தேயு 25:41 ஆண்டவர் சொல்லுகிறார், இடது பக்கத்தில் உள்ள பார்த்து, பிசாசுக்காகவும் அவனுடைய தூதர்களுக்காக உண்டாக்கின ஒரு இடம் இருக்கிறது. இடது பக்கத்தில் நிற்றவர்களை பார்த்து சொல்லுவார், சபிக்கப்பட்டவர்களே, சாத்தானுக்காக உண்டாக்கப்பட்ட அந்த நித்திய நரகத்துக்கு போங்கள் என்று சொல்லுவார். ஆகவே பூமியில் ஆரம்பிக்கிற ஜீவனும் மரணமும் சாபமும் ஆசீர்வாதமும் பரலோகம் வரை செல்லுகிறது. அதற்காகவே பூமியையும் பரலோகத்தையும் ஆண்டவர் சாட்சியாக வைத்தார். இயேசு ஆசீர்வதிப்பதிலே தலை சிறந்தவர். கொஞ்சம் அவருடைய சமூகத்தில் கண்ணீர் வடித்து அப்பான்னு கேட்கும்போது பாவங்களை மன்னித்து சாபங்களை முறித்து ஆசீர்வாதத்தை சுரக்க செய்கிறவர். அவரை அப்பா பிதாவே என்று அழைத்து விட்டால் மனதுருகுகிற கர்த்தர். வேதத்திலே ஆசீர்வாதம் என்ற வார்த்தை 410 முறை திரும்ப திரும்ப வருகிறது. சாபம் என்கிற வார்த்தை 275 முறை வருகிறது. சாபம் என்பது ஒரு கொடிய வல்லமை. ஆசீர்வாதத்தை நம்முடைய வெறும் கண்களால் பார்க்க முடியாது. அதுபோல சாபத்தின் வல்லமையையும் வெறும் கண்களால் பார்க்க முடியாது. ஒரு மனிதன் மேல் எவ்வளவு ஆசீர்வாதம் இருக்கிறது, எவ்வளவு சாபம் இருக்கிறது என்பதை அளக்க முடிவதில்லை. எவ்வளோ ஜுரம் இருக்கிறது அளந்து விடலாம், எவ்வளோ டயபெட்டிக் இருக்கிறது அளந்து விடலாம், எவ்வளோ பிளட் ப்ரெஷர் இருக்கிறது அளந்து விடலாம். விஞ்ஞானிகள் எதையெல்லாமோ அளக்கக்கூடிய கருவிகளை கண்டுபிடித்தானே தவிர ஒரு மனுஷன் மேல் எவ்வளவு சாபம் எவ்வளவு ஆசீர்வாதம் இருக்கிறது என்பதை இதுவரை அளக்க முடியவில்லை. ஆனால் திடீர் என்று விபத்து நேரிடும்போது, புத்தி சுவாதீனம் இல்லாத பிள்ளைகள் பிறக்கும்போது, எதை தொட்டாலும் கஷ்டம் நஷ்டம், வீணான செலவுகள், கடன் பிரச்சனைகள், பிள்ளைகளுக்கு படிக்க முடியவில்லை, படித்த பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கவில்லை, திருமணமாகவில்லை, குடும்பத்தில் சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. அப்போது எண்ணுகிறார்கள், என்ன சாபமோ தெரியவில்லை, ஏன் இந்த சாபங்கள் எனக்கு தெரியவில்லை. அப்போது அவர்கள் தடுமாறுகிறார்கள். இன்றைக்கு அநேக குடும்பங்களிலே சாபங்கள். சில சாபங்கள் அவன் செய்த அக்கிரம நிமித்தம்,
வால வயதின் பாவங்கள் நிமித்தம் தேவ கட்டளைகளை மீறுகிறபடினால் அவனுக்கு வருகிற சாபம் உண்டு. என்னுடைய தகப்பனால் எனக்கு வந்த சாபங்கள் உண்டு. என் தகப்பன் ஆசீர்வாதத்தை சம்பாதித்து வைக்காமல் என் தகப்பனுடைய குடிகள், வெறிகள், விபச்சார செயல்களினால் வறுமையை குடும்பத்துக்கு வைத்துவிட்டு போய்விட்டார். சிலருக்கு தாய் வழியாக சாபம். தாய் வீட்டில் தாயை கல்யாணம் கட்டும்போது அவளை ரொக்கம் கொடு, அவளை நகை கொடு. ஸோ அந்த தாயுடைய தகப்பன் பொம்பளை பிள்ளையை கட்டி கொடுக்கணுங்கிறதுக்காக ஏமாத்து வழிகளில் போய் பணம் சம்பாதித்து சாபத்தை சம்பாதித்து வைத்து விட்டார். தாய் வழியிலும் சாபம் வருகிறது, தகப்பன் வழியிலும் சாபம் வருகிறது. தான் திருமணம் செய்த மனைவி மூலமாகவும் சாபம் வருகிறது. 3 பேராலும் ஆசீர்வாதமும் வரக்கூடும், சாபமும் வரக்கூடும். ஆனால் வேதம் சொல்லுகிறது ஒரு மனுஷனுடைய சாபம் 4 தலைமுறைக்கு கடந்து வருமாம். யாத்ராமம் 20:4 ஒரு குற்றவாளியை நான் குற்றமற்றவனாக தீர்க்காமல் அவனுடைய குற்றத்தை 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் நியாயம் விசாரிக்கிற நீதி உள்ள தேவனாய் இருக்கிறேன். அடுத்த வசனத்தில் அவர் சொல்லுகிறார், என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என்னுடைய கட்டளைகளை கீழ்ப்படுகிறவர்களுக்கு, நீதிமானாய் வாழ்கிறவர்களுக்கு 1000 தலைமுறைக்கு நான் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறேன். சாபம் 4 தலைமுறைக்கு மேக்சிமம் கடந்து வரும். ஆனால் ஆசீர்வாதம் 1000 தலைமுறைக்கு கடந்து வருமா. எனக்கு திருமணமாகும்போது என்னுடைய மனைவி வீட்டாரெல்லாம் வீடுக்கு வீடு விருந்து வைத்தார்கள். அவருடைய குடும்பத்தார் நிறைய பேரை பார்த்தேன். குடும்பத்தில் ஏதோ ஒரு சாப வல்லமை இருக்கிறதை புரிந்து கொள்ள முடிந்தது. நிறைய பேருக்கு குழந்தை இல்லை, குழந்தை இருந்தவங்க பைத்தியமாய் இருந்தார்கள். அநேகம் பேர் வாலிப வயதிலே மரித்து போய்விட்டார்கள். அந்த குடும்பத்துக்குள்ளே ஒரு இருளின் வல்லமை இருந்தது. என் மனைவி சொன்னால், என்னோடு பிறந்த அவ்வளவு ஆண் பிள்ளைகளும் செத்து போயிட்டாங்க, என் குடும்பத்தில் நான் தான் கடைசி தலைமுறை. எல்லா ஆண் பிள்ளைகள் மேலும் ஒரு சாபம் இருந்ததை உடனே தெளிவாய் புரிந்து கொள்ள முடிந்தது. அதுக்கு பிறகுதான் உங்கள் தாத்தா என்ன வேலை செய்தார், தாத்தாவுடைய அப்பா என்ன செய்தார், ஒரு முற்பிதாக்கள் என்ன செய்தாங்க, என்ன சாபம் ஆண் பிள்ளைகள் மேல் ஒரு கொடிய சாபம் இருந்ததை கண்டுபிடித்தேன். அதற்கு பிறகுதான் நான் விசாரித்து நூற்றுக்கணக்கான பேரிடம் விசாரித்த போது இந்த சாபத்தின் கொடூரத்தை கண்டுபிடித்தேன். அவருடைய முற்பிதாக்களிலே ஒருவர் வெளிப்பார்வைக்கு ஒரு வைர வியாபாரி என்று சொல்லிக் கொண்டாலும், வருஷத்துக்கு 2 முறை வெளிநாடுகளுக்கு போய் திரும்பி வந்து திரளான செல்வத்தை கொண்டு வந்தாலும், அவர் செய்த ஒரு தொழில் பிள்ளைகளை கடத்தி படகுல ஏற்றி மலேசியா தேசத்துக்கு கொண்டு போய் ரப்பர் தோட்டங்களுக்கு கூலிகளாய் 3 வயசு 4 வயசுலேயே கொண்டு போயிடுவார். பிள்ளைகளை கடத்துவதற்கு தெருக்களிலே ராட்டினம் சுற்றி வருகிறவர்கள் சாக்லேட்டை போல மருந்துகளை கொடுத்து
குகைக்குள்ளே ஒரு இருண்ட வீட்டுக்குள்ளே அடைத்து வைத்து அந்த படகு கப்பல் எப்போது வருகிறதோ ஏற்றி விட்டுவிட்டு திரும்பி வரும்போது நிறைய பொருட்களை, வெளிநாட்டு பொருட்களை வாங்கி கொண்டு வந்து சென்னையில் நிறைய வீடுகள் வாங்கிவிட்டார். ஒரு முறை அப்படி போன போது அவர் திரும்பி வரவில்லை. 6 மாதமானது, 1 மாதமானது. அவருடைய மனைவி ஒரு ஜோசியக்காரனிடத்தில், ஒரு பூசாரி இடத்துல போய் விசாரித்தான், என் கணவனுக்கு என்ன ஆனது? ஒரு பூசாரி சொன்னான், அவர் அங்கே ஒரு பிரச்சனையில மாட்டிவிட்டார், அவரை கொண்டு வர்றது கஷ்டம், அவரை கொண்டு வரணும்னா ஏதோ ஒரு பலி கொடுக்கணும். சரி, எத்தனை ஆடு வேண்டுமென்றாலும், கோழி வேண்டுமென்றாலும், மாடு வென்றாலும் பலி கொடுக்கிறேன் என்று தாய் சொன்னாள். இல்லை இல்லை இல்லை, உனக்கு 3 பிள்ளைகள் அல்லவா, ஒரு பிள்ளையை பலி கொடு. உன்னுடைய கணவனை வர வேண்டும் என்று நீ விரும்பினால், உன்னுடைய கணவனை நீ நேசித்தால், உன் பிள்ளைகளை ஒன்றை பலி கொடு. உன் கணவன் வந்த பிறகு நீ எத்தனை பிள்ளைகள் பெற்றுக்க வேண்டும் கொண்டுமென்றாலும் பெற்றுக்கொள்ளலாம். உன்னுடைய கணவன் மேல் உனக்கு அன்பு இல்லையா? இவள் முடியாது என்று பல மாதங்கள் கடத்தினாலும் வேறு வழியில்லாமல் 12 வயது உள்ள நடுவுள்ள 2வது மகனை பிடித்து பூசாரி கையில் கொடுத்தாள். அவன் காலையும் கையும் கட்டி நரபலி கொடுத்தான். ஒரு பயங்கரமான சாபம். ஒரு பக்கம் பிள்ளைகளை கடத்தி வெளிநாட்டு கொண்டு போவது, அந்த பிள்ளைகளை எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கும். பிள்ளைகளை பெற்ற தாய் தன்னுடைய பிள்ளைகளை தேடி தேடி வயிறு துடிக்க துடிக்க மாதக்கணக்கில், வருடக்கணக்கில் தேடி வேதனைப்பட்டு இருக்கும். இந்த சாபங்கள் எல்லாம் அந்த குடும்பத்தில் வந்தது. இப்போது ஒரு பிரச்சனை. இந்த சாபங்களை முறிக்காமல் போனால், ஒருவேளை அந்த சாபங்களும் என்னுடைய குடும்பத்தில் எனக்கு பிறகு பிறக்கிற பிள்ளைகளுக்கும் வந்து விடுமே. ஆகவே வேதத்தை கருத்தோடு வாசிக்க ஆரம்பித்தேன். என்னுடைய வாழ்க்கையின் நோக்கமெல்லாம் என்னுடைய குடும்பம் இந்த சாபத்திலிருந்து, இந்த கொடிய சாபத்திலிருந்து தப்ப வேண்டும். எனக்கு மூளை வளர்ச்சி இல்லாத பிள்ளைகளோ, வாலிபத்தில் மரணம் அடைகிற பிள்ளைகளோ இருக்கக்கூடாது. கருத்தோடு வாசிக்க ஆரம்பித்தேன். வேதத்திலிருந்து 4 முக்கிய ரகசியங்கள். முதல், சாபத்தை முறிப்பது எப்படி என்கிற ரகசியம். அது ஒரு பகுதி தான். அடுத்த பகுதி, முறிக்கப்பட்ட சாபமும் வேதனையோடு வாழ்ந்த வருஷங்களுக்கு தக்கதாக இனி எப்படி ஒரு ஆசீர்வாதத்தின் வாழ்க்கை வாழுவது. ஒன்று, சாபத்தை முறிக்கணும். 2வது, ஆசீர்வாதம் எங்களுடைய வீட்டில் சுரந்து வர செய்யணும். சாபத்தினால என் பிள்ளைகள் நோய் கொண்டு ஒடுங்கி நிற்கிற நிலைமை மாறி, என் பிள்ளைகள் கொழுத்த கன்றுகள் போல கர்த்தருடைய செட்டையின் கீழ் ஆரோக்கியத்தை பெற்று, ஞானத்தை பெற்று பிள்ளைகள் சிறந்து விளங்கணும். நம்முடைய ஆண்டவருடைய ஒரு பெயரை நெகேமியா சொல்லும்போது, சாபத்தை என்றென்றுமாய் திருப்பின நம்முடைய தேவனாய கர்த்தர் என்று நெகேமியா 13:2 சொல்லுகிறார்.
கர்த்தர் இடைபடாமல், கர்த்தருடைய கரம் குடும்பத்தில் குறுக்கிடாமல் போனால் அந்த சாபத்தை திருப்ப முடியாது. ஆசீர்வதிக்கிற கர்த்தர் தான் அந்த சாபத்தை முறிக்கணும். ஆண்டவருக்கு பெயரை கொடுத்தார், என்றென்றுமாய் அந்த சாபத்தை ஆசீர்வாதமாக்குகிற கர்த்தர். வேதத்தை வாசிக்கும் போது ஒரு குறிப்பிட்ட நபர் இஸ்ரவேல் ஜனங்களை மேல் சாபத்தை போடும்படியாக வந்தார். இன்றைக்கு அநேக பேர் என்ன செய்கிறார்கள், ஒரு குடும்பத்தை பிடிக்கல, ஒரு குடும்பத்து மேலே பொறாம, அவர்கள் முன்னேறி கொண்டு செல்கிறதை தாங்க முடியல, மந்திரவாதிகிட்ட போய் சூனியம் செய்து இந்த குடும்பத்தில் கை கால் விளங்கக்கூடாது, இந்த குடும்பம் சாபத்தீடா போகணும், இந்த குடும்பம் அழியணும், இந்த குடும்பத்தில் வருமானம் வீணாக போகணும். சூனியம் செய்கிறதற்கு காரணம் அது ஒரு வகையாய் சபிக்கிறதற்கு அடையாளமாகும். சில வீட்டில் எதை செய்தாலும் உருப்பட முடியாது. சில வீட்டில் எந்த செடி கொடி வளராது, தொட்டதெல்லாம் கரிஞ்சி போகும். ஒரு சாப வல்லமை. இஸ்ரவேல் ஜனங்கள் எய்திருந்த விடுதலையாகி கானானுக்குள்ளே போகிற வழியிலே ஒரு ராஜா, மோவாபிய ராஜா, இஸ்ரவேல் ஜனங்களோடு யுத்தம் செய்து அவர்களை மேற்கொள்ள முடியாது என்பதை தெளிவாய் அறிந்து கொண்டு சபிக்கிற ஒரு மனுஷனை கூலி பொருத்தி, உனக்கு எவ்வளவு பணம் வேண்டுமென்றாலும் தருகிறேன், இஸ்ரவேலருக்கு முன்பாக அவர்களை நீ சபிக்கணும், அவங்க தோல்வி அடையும்படி சபிக்கணும், அவங்க சபிக்கப்படலைன்னா என்னால் அவங்கள மேற்கொள்ள முடியாது. அவனுக்கு கூலி கொடுத்து கூட்டிக் கொண்டு வந்தார்கள். அவன் கோவேரி கழுதையின் மேல் வரும்போது கர்த்தருடைய தூதன் குறுக்கிட்டார். எங்கே போகிறாய்? நான் என் ஜனங்களோடு வருகிறேன், அந்த ஜனங்களை ஆசீர்வதித்திருக்கிறேன், நீ இஸ்ரவேலரை சபித்தா தொலைஞ்சா. உருவின பட்டயத்தோடு அந்த தேவதூதன் எதிர்த்து வந்தான். தேவதூதன் நெருக்கிறதை பீலையாம் பார்க்கவில்லை, அவனுடைய கழுதை பார்த்தது, பக்கமாய் ஒதுங்கினது. அவன் அந்த கழுதையை போட்டு அடித்தான். அவனுக்கு தெரியவில்லை கர்த்தரே எதிராளியாய் நெருக்கிறார். அவர் சொன்னார், நான் உன் வாயில் தர்ற ஆசீர்வாதமான வார்த்தைகளை பேச வேண்டுமே தவிர சபிக்கக்கூடாது. என்னாகமம் 23:23 சொல்லுகிறது, யாக்கோபுக்கு விரோதமான மந்திரம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை. சங்கீதம் 54:17 ஏசாயா 54:17 சொல்லுகிறது, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போ. ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். யார் யார் சாபத்தை அல்ல ஆசீர்வாதத்தை சுதந்தரித்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அவர்களை ஆசீர்வதிக்கிறார். உபாகமம் 23:5 ஒரு அருமையான வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னில் அன்பு கூர்ந்தபடியினால், உன் தேவனாகிய கர்த்தர் பீலையாமுக்கு செவி கொடுக்க சித்தமில்லாமல், உன் தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற பண்ணினார். அந்த ஒரே வசனத்திலே 3 முறை உன் தேவனாகிய கர்த்தர், உன் தேவனாகிய கர்த்தர்,
உன் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்லுகிறார். உன் தேவனாகிய கர்த்தர் பிலேயாமுக்கு செவி கொடுக்க சித்தமில்லாமல், உன் தேவனாகிய கர்த்தர் உன்னிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் உன் தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற பண்ணினார். அதில் முக்கியமாக தேவன் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியால், தேவன் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியால், உன்மேல் தேவனுடைய கிருபை, தேவனுடைய தயவு, தேவனுடைய காருண்யம் இருந்தபடியால், உன்மேலே தேவனுடைய அழைப்பு இருந்தபடியால், உன்மேலே இயேசுடைய இரத்தம் இருந்தபடியால், நீ கர்த்தருக்கு முன்பாக உத்தமனாய் நடந்தபடியால் அந்த சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற பண்ணினார். 2 குடும்பத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 2 பேரும் ஒரே ஸ்கூலில் தான் படிக்கிறாங்க, ஒரே டீச்சர் தான் படிக்கிறாங்க, படித்து கொடுக்குறாங்க. ஆனால் ஒரு பிள்ளை ரொம்ப அருமையாக படிக்குது, ஹை மார்க் வாங்குது. அடுத்த பிள்ளை பரீட்சை எழுத போகிற வாரம் ஃபீவர் வந்துடுது, ஏதோ ஒரு பயம் வந்துடுது. அந்த நேரம் பார்த்து கீழே விழுந்து கையை முறிச்சுக்குது. பரீட்சை எழுத முடியல, மார்க் எடுக்க முடியல, ப்ரமோஷன் எடுக்க முடியல. இந்த சாபங்கள்னால நோய்களும் வியாதிகளும் தொற்றி விடுகிறது. 2 பேரும் ஒன்று போல தான் ஸ்கூலுக்கு போகிறாங்க, 2 பேரும் ஒரே வாத்தியார் சொல்கிறதான் கேட்டுறாங்க. எங்கள் குடும்பத்துக்கு ஒரு ஆசாமி அடிக்கடி வருவார். நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நெருங்கின உறவினர் சாப்பிட்டா எங்கள் எல்லாருக்கும் எந்த கல்லும் எங்கள் பல்லில் பிடிப்பட, அவர் எப்போ சாப்பிட்டாலும் நறுக்கு நறுக்குன்னு கல்லை கடிப்பார். எப்போ சாப்பிட்டாலும் அந்த சோத்தில் முடி விழுந்து கிடக்கும். ஏன் எங்கள் சாப்பாட்டில் முடி கிடக்குமா? அவருக்கு இது ஒரு நாள் கூத்து இல்லை, பல வருஷமாக நான் பார்த்துருக்கேன். கல் கிடக்கும், எல்லா இதுவும் ஒரு சோத்தில் கிடக்கும். நான் சிறுவனாக இருக்கும்போது எங்கள் வீட்டில் சில நேரம் போகலன்னா அந்த தாயம் விளையாடுவோம். நான் போட்டால் 5 விழும், 12 விழும், பெரிய பெரிய. அந்த ஆசாமி போட்டான்னா 2க்கு மேலே போகாது. முதல்ல தோக்கிறது யாருன்னா ஒரு தான் தோப்பார். எப்போ அவரோட ஃபோட்டோ எடுக்க போனால் அந்த காலத்தில் தலையில் துணியை மூடிய போட்டு அந்த ஃபோட்டோகிராஃபர் கழுத்தை இப்படி திருப்பு அப்படி திருப்பு 1/2 மணி நேரம், கடைசியில் 1 2 3ன்னு எடுப்பார். அப்போ பார்த்து அப்போ அச்சின் தும்மல் வந்துடும். அப்போ பார்த்து மூக்கு ஒழுக ஆரம்பிக்கும். எல்லாரும் முகமும் ஒழுங்காக விழும், ஆனால் அவர் முகம் மட்டும் அந்த நேரம் தும்முனாலேயோ சளி ஒழுகுனாலேயோ கேவலமாக வந்து நிற்கும். சொல்லவே வேண்டியதில்லை, அந்த ஆள் மேலே ஏதோ ஒரு சாபம் இருக்கு. 2 பேருக்கும் ஒன்றா கல்யாணம் ஆகும். ஒரு கல்யாணத்தில் பார்த்தா மாப்பிள்ளை பெஞ்சதி அவ்வளோ அன்பாக இருப்பாங்க, ஆசீர்வாதமான குழந்தை பிறக்கும், பிள்ளை அருமையாய் ஒலிவ கண்டு போல் வளரும். அடுத்த கல்யாணத்தை பார்த்தா கல்யாணம் கட்டின நாள்லேருந்து புருஷன் பெஞ்சாதிக்கிடையே நாயும் பூனையும் மாதிரி, பாம்பும் கீரியும் மாதிரி ஒரே சண்டை, ஒத்தே போகாது. வீட்டுக்குள்ளே வந்தாலே ஐயோ ஏண்டா வீட்டுக்கு வந்தேன்னு தோணும். 4-5 வருஷம் கூட ஆகாது, டைவர்ஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஒரு குடும்பம் அதே நாளில் அதே நேரம் நடந்த கல்யாணம் நல்லாயிருக்கும், அடுத்த கல்யாணம் நல்லா இருக்காது. இதுக்கு காரணம் என்ன? ஒவ்வொன்றுக்கு பின்னால் காணக்கூடாத ஒரு வல்லமை இருக்கிறது, சாப வல்லமை. சிலருக்கு எப்போ பார்த்தாலும் வீண் செலவு, எப்போ பார்த்தாலும் கடன் பிரச்சனை, என்ன வேலையில் சேர்ந்தாலும் ப்ரமோஷன் இல்லை,
முன்னேற முடியல, கஷ்டம். சிலரை பார்த்தா அவங்க சொல்லுவாங்க, என்ன சாபமோ தெரில, என்னங்க செய்கிறது, தலை விதி. உலக்கை எடுத்து என் தலையில் அப்படி இறைவன் எழுதி விட்டார். வீட்டுக்கு வீடு வாசல் படி, எல்லா வீட்லேயும் ஒரு சாபம் இருக்கும். எனக்கும் இப்படியோ ஒரு சாபம் வந்துட்டு தங்களை தான் தேற்றிக் கொள்வார்களே தவிர சாபத்தை எப்படி முறித்து அதை ஆசீர்வாதமாக்குகிறது என்ற ரகசியத்தை அவர்களுக்கு புரிந்து கொள்ளவில்லை. ஏசாயா 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் ஆண்டவர் புலம்பி சொல்லுகிறார், என் ஜனங்கள் அறிவில்லாமையினாலே சங்காரமாகிறார்கள். வேதத்தை பற்றி அறிவில்லாதனால சாபத்தை எப்படி முறிக்கிறது என்கிற அறிவில்லாம, அதே காரியத்தை ஓசியா 4:6 சொல்லுகிறார், என் ஜனங்கள் அறிவில்லாமையால் சிறைப்பட்டு போகிறார்கள், சிறைப்பட்டு போகிறார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, முதலாம் ஆதாமால பல சாபங்கள் வந்தன. அவன் நிமித்தம் இந்த பூமி சபிக்கப்பட்டது. அவன் நெற்றி வேர்வை நிலத்தில் சிந்த பாடுபட வேண்டும் என்ற சாபம் அவன் மேல் வந்தது. ஏவாள் மேல் ஒரு சாபம் வந்தது, வேதனையோடு பிள்ளை பெற வேண்டும், உன்னுடைய ஆசை உன்னுடைய புருஷனை பற்றி இருக்கும். காட்டு மிருகங்களுக்குள்ளே ஆண்டவர் சர்ப்பத்தை சபித்து, நீ வயிற்றினாலே ஊர்ந்து போவாய். பூமியில் உள்ள சகல சிருஷ்டிகளும் சாபத்துக்குள்ளாய் வந்தது. ஆனால் 2ஆம் ஆதாமாகிய இயேசு சாபத்தை முறிப்பதற்காக இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். ஏதேனிலே முதல்ல இருந்த ஆசீர்வாதம், மனமகிழ்ந்து ஆண்டவர் மனுமக்கள் மத்தியிலே உலாவின ஒரு ஆசீர்வாதம், சகல மிருக ஜீவன்களையும் பறவைகளையும் மச்சங்களையும் ஆசீர்வதித்து அவர்களை ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொன்ன ராஜரீகம், இந்த சாபத்தால் தோய்ந்து போன இந்த உலகத்துக்கு மீண்டும் கொடுக்கும்படி, ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படி ஆண்டவராகிய இயேசு இந்த பூமிக்கு வந்தார். வந்தது மட்டுமல்ல, சாபத்தை முறிப்பதற்கு அவர் 2 காரியங்களை செய்தார். ஆதாம் ஏவாளுடைய சாபத்தினாலே இந்த உலகத்தில் முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கப்பட்டது. உலகத்தை முதல் சிருஷ்டிக்கும் போது அங்கே முள்ளு இல்லை, அங்கே குறுக்கு என்று சொல்லப்படுகிற அந்த கொடிய ஒன்று இல்லை. கனிவர்க்கங்களை தான் உண்டாக்கினார். இவைகள் ஆண்டவர், அது 2வது சிருஷ்டிப்பு, அவைகள் சாபத்துக்கு அடையாளமாய் வழங்குகின்றன. ஒரு மரத்திலே இருந்த கனியை புசித்ததினாலே மரத்திலே தொங்குகிற எவனும் சபிக்கப்பட்டவன். அப்சலோம் மரத்திலே தொங்கி யோவா படைத்தலைவன் நெஞ்சிலே ஈட்டியால் குத்தி அவனை சாகடித்தான். அது ஒரு சாபமான மரணம். இயேசு என்ன செய்தார்? தேவனிடத்திலிருந்து வந்த சாபமே ஆனதால் தெய்வமாகி அவரே இந்த 2 காரியங்களையும் சந்தித்தார். முதலாவது, அவர் முள்முடி சூட்டப்பட்டவராய் அந்த சாபத்தை சுமந்தார். ரோமர்கள் எத்தனையோ 1000 குற்றவாளிகளை சிலுவையிலே அறைந்து கொண்ட போதிலும், இயேசுவோடு கூட 2 கள்ளர்கள் அறையப்பட்ட போதிலும் அவர்களுக்கு முள்முடி சூட்டப்படவில்லை. முழு மனித வரலாற்றிலே ஒரே ஒருவர் முள்முடி தாங்கி அவர் சிலுவையிலே சுமந்த மரித்தார் என்றால் அவர் இயேசு. ஏதோ தற்செயலாய் அவர் முள்முடியை சுமந்திருக்கவில்லை. எந்த சாபத்தினாலே முள் முளைக்கும், எந்த முள் உன்னுடைய உள்ளத்தை மனசாட்சியை முள் போல குத்தி கொண்டிருக்கும், உன்னுடைய பாவத்தை உனக்கு சுட்டி காண்பித்து கொண்டே இருக்கும்,
அந்த சாபத்தை பிடுங்குகிற வரையிலே அந்த முள்ளை அவரே தலையில் எடுத்து சூடிக்கொண்டார். இந்த ஆரம்ப நாட்களிலே என் புத்தகங்களை அச்செடுக்க ஒரு அச்சகத்துக்கு போயிருந்தேன். எனக்கு பின்னால் ஒரு கம்யூனிஸ்ட கவிஞன் ஒரு புத்தகங்கள் இருந்தான். ஸோ என் புத்தகத்துக்கு ப்ரூஃப் பார்த்துட்டு அவனுடைய கவிதைகளை நான் பார்த்து கொண்டிருந்தேன். அதில் ஒரு கவிதை எழுந்தான், இயேசுவே நீர்தான் முதல் கம்யூனிஸ்ட். என்னடா இது? சரி, நான் அதை வாசித்தேன். அதில் நம்ம எழுதுகிறான், எங்களுடைய கால்கள் சுத்தமாய் வேதனை இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக இயேசுவே நீ தெருவிலே கடந்த முள்ளையெல்லாம் எங்கள் நிமித்தம் எங்களுடைய பாதங்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதை நிமித்தம் உம்முடைய தலையிலே கூடு கட்டி கொண்டீர். ஒரு புலவன், ஒரு கவிஞன், அவனுடைய கற்பனை கண்ணுக்கு சாபமெல்லாம் புரியல. ஏன் இயேசுடைய தலையில் முள்முடி? எங்களுடைய கால்கள் பாதுகாப்பாய் பத்திரமாய் இருக்க வேண்டும் என்பதற்காக. அந்த மரத்தில் விளைந்த அந்த சாபத்தை முறிப்பதற்காகத்தான் அவர் சிலுவை மரத்திலே தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். சிலுவை இஸ்ரவேலர் கண்டுபிடித்த ஒரு கண்டுபிடிப்பல்ல. இஸ்ரவேலர் ஒருவரையும் சிலுவையில் அறைந்து கொண்டதில்லை. இஸ்ரவேலர் குற்றம் செய்யும்போது கல்லெறிந்து கொள்ளுவார்கள், பட்டயத்தினால் அறுப்பார்கள். இயேசுவை பல முறை மலையிலிருந்து உருட்டி தள்ள கொண்டு போனார்கள். ஆனால் ஆண்டவரோ தன் மரணம் சிலுவையிலே நடக்க வேண்டும் என்பதற்காக மற்ற முறையிலே அவர் மரிக்காமல் மரத்திலே தூக்கப்பட்டு மரிப்பதையே அவர் தெரிந்து கொண்டார். சாபங்களை முறிப்பதற்கு மிக மிக வல்லமையுள்ள ஒரு வசனம் உண்டென்றால் அது கலாத்தியர் 3:13 எழுதப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்தால் முறிக்க முடியாத சாபம் ஒன்றுமில்லை. ஒருவேளை உங்களுடைய குடும்பத்தில் ஏதோ சாபம் இருக்கிறது என்று சொல்வீர்கள் என்றால் அந்த வசனத்தை பிடித்து கொள்ளுங்கள். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் எல்லா சாபங்களுக்கும் அவர் நீங்களாக்கி மீட்டு கொண்டார். இந்த வசனத்துக்கு ஒப்பான வல்லமையுள்ள வசனம் வேறு ஒன்றுமில்லை. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபங்களுக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். அந்த ஒரு வசனம்தான் என்னுடைய குடும்பத்தின் சாபத்தை முறித்தது. அந்த ஒரு வசனம்தான் என் குடும்பத்தை இன்றைக்கும் ஆசீர்வாதமான நிலைமையில வைத்திருக்கிறது. கர்த்தருடைய வசனம் சாதாரணமானதல்ல, அது ஆவியும் ஜீவனமானது. வேத வசனங்கள் பரிசுத்தாவியினால் அருளப்பட்டிருக்கிறது. அந்த வேத வசனங்கள் தான் சாபங்களை முறிக்கக்கூடிய வசனம். அமெரிக்க தேசத்தில் ஒரு பயங்கரமான சாபம் இருந்தது. அவர்கள் பெரிய நிலங்களை ஆளும்போது அதற்கு வேலை செய்ய ஆட்கள் தேவை என்று கப்பலில் ஆப்பிரிக்காவுக்கு போய் அங்கே சுகமாய் வாழ்ந்த ஆண்களையும் பெண்களையும் கையும் காலையும் கட்டி கப்பலிலே ஒரு ஆடு மாடு அடைப்பதை போல அடைத்து 2 மாதம் அமெரிக்கா கொண்டு சென்று வெறும் தண்ணீர் உழவு கஞ்சி கொடுத்தா பெரிய காரியம், எலும்புந்தோலுமாக கொண்டு போய் இறக்குவார்கள். ஒரு காலத்தில் ஆப்பிரிக்காவில் குடும்பத்தோடு மனைவி பிள்ளைகளோடு வாழ்ந்தவர்கள். மனைவி எங்கே போனால் தெரியாது, பிள்ளைகள் எங்கே போனால் தெரியாது. ஆடு மாடுகளை ஏலம் விட்டு விற்கிறதை போல விற்கப்பட்டார்கள். ஒருவரும் அந்த அடிமைகளின் வேதனை எண்ணாமல் இருந்தாலும் ஆபிரகாம் லிங்கன் உள்ள வேதனை அறிந்தார். முடிந்த அளவு அடிமைகளை ஏலம் எடுத்து விடுதலையாக்கி அனுப்புவார்.
அவர் ஜனாதிபதியாய் பதவியேற்ற உடனே அடிமைத்தனத்தை ஒழிக்கிறோம், அடிமைகள் இனி இருக்கக்கூடாது, எல்லாருக்கும் விடுதலை, அவர்களும் இந்நாட்டு சிட்டிசன் ஆகணும், அவர்களும் ஓட்டு போட உரிமை உண்டு. வெள்ளைக்காரர்கள் அதை எதிர்த்தார். இந்த சட்டம் சட்ட சபையிலே வெளியேறின உடனே ஒரு வெள்ளைக்காரன் அவருடைய நெஞ்சை குறிவைத்து சுட்டார், நெஞ்சை பிடித்தார். நீக்ரோக்கள் மகிழ்ச்சியோடு வாழட்டும், அப்படியே கீழே விழுந்தார். அவருடைய சரீரம் அமெரிக்க கொடியை போர்த்து அவருடைய சொந்த ஊராகிய இலினாய் என்ற பட்டணத்துக்கு கொண்டு வரும்போது திரளான நீக்ரோக்கள் தங்கள் அடிமைத்தனத்தை தகர்த்து தங்களுக்கு விடுதலை கொடுத்தவர், தங்களுடைய பிள்ளைகளுக்கு புது வாழ்வு கொடுத்தவர், கடைசி அஞ்சலி செலுத்துவதற்காக இந்த பெரிய ஒரு விதத்தில் எல்லாரும் கூடியிருந்தார். ஒரு நீக்ரோ பெண்மணி கையில குழந்தை ஏந்து எப்படியாவது அவருடைய பாடியை பார்த்துடணும்னு அந்த பெட்டி அருகே போக முயன்றால் முடியல. சரியான ஜனக்கூட்டம். எல்லா கூட்டத்தினருக்கு மத்தியில தன் பிள்ளையை எடுத்து தலைக்கு மேலே உயர்த்தி, மகனே அதோ பார், அவர் உனக்காக மரித்தார், நீ சுதந்திரமாய் வாழ வேண்டும் என்று உனக்காக அவர் மரித்தார். ஜனக்கூட்டங்கள் மத்தியில் அவள் கதறி கதறி தாம் மகனை பார்த்து சொன்ன வார்த்தைகள் எல்லாருடைய உள்ளத்திலும் பட்டது. அப்போஸ்தலனாகிய பவுல் சிலுவையில் உயர்த்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவை சுட்டி காண்பித்து சொல்லுகிறார், அதோ அவரை பாருங்கள், அவர்தான் உங்களுடைய சாபங்களை முறிக்கும்படி ஜீவனை கொடுத்தவர், அவர்தான் நீங்கள் சாபத்தோடு வேதனையோடு வாழ்ந்த நாட்களுக்கு தக்கதாக இனி ஒரு ஆசீர்வாதத்தின் நாட்களை உங்களுக்கு தருகிறவர். அவர்தான் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் குறுக்கிட விரும்புகிறார். என்ன விதமான சாபம் உங்களுடைய வீட்டில் இருக்கு எனக்கு தெரியல. சிலர் சாபத்துக்குள்ளாகி கடன் பிரச்சனைக்குள்ளே சிக்கியிருப்பார். சிலர் சாபத்துக்குள்ளாகி கணவன் மனைவிக்கிடையே சந்தோஷம் இல்லாமல் பிரச்சனையோடு பிரிவினையோடு வாழ்ந்து கொண்டிருப்பார். சிலருக்கு எங்கே போனாலும் வேலை கிடைக்காது, வேலையிலும் போதுமான வருமானம் கிடைக்காது, கிடைத்தாலும் அது ஆஸ்பத்திரிக்கும் டாக்டருக்கும் மருந்துக்கும் செலவாகி கொண்டிருக்கும். ஐயோ, நான் எதை தொட்டாலும் கஷ்டம். என்னோட வீட்டில் திருமணமாக இல்லை, திருமணமான பிள்ளைகளுக்கு குழந்தைகள் இல்லை, ஏன் தெரியல. ரெண்டு வாரத்துக்கு முன்னால் என்னை பார்க்கதற்கு 3 பிள்ளைகள் கோயம்புத்தூர்லேருந்து வந்தாங்க. அப்பா அம்மா பெரிய டாக்டர். அதனால் இந்த 3 பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் திருமணம் சரியாக இல்லை. அதில் ஒரு மகள் சொன்னாள், எங்கள் அப்பா பெரிய டாக்டர் தான், நான் என் திருமணம் வீணாகி வீட்டுக்கு வந்த போது காரில் உட்கார்ந்து தேம்பி 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 அழுதார். தேம்பி தேம்பி அழுதார். எங்கள் அப்பா அழுததை நான் பார்த்ததில்லை. என்னுடைய 3 பொம்பளை பிள்ளைகளும் வாழ முடியாதபடி வீட்டுக்கு வந்து நிற்கிறோம். பிரதர், இந்த சாபம் மாறணும். இன்றைக்கு உங்களுடைய குடும்பத்தை யோசித்து பாருங்க. நீங்க உங்க வீட்டுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரீங்களா அல்லது சாபத்தை கொண்டு வரீங்களா? உங்களால் உங்களுடைய குடும்பம் தலைத்து ஓங்குகிறதா? உங்களால் உங்களுடைய குடும்பம் தலை குனிந்து நிற்கிறதா? ஒரு யோனா படகுல போன அந்த யோனாவின் நிமித்தம் கடல் கொந்தளித்தது. படகுல பிரயாணம் பண்ண அவ்வளவு பேரும் தத்தளித்தார்கள். அந்த சரக்குகள் எல்லாம் கடல்ல தூக்கி போட்டாங்க. ஐயோ, ஏன் இந்த கொந்தளிப்பு, ஏன் இந்த புயல் காற்று வீசுகிறது? என்னுடைய வீட்டில் ஒரு நிம்மதி இல்லையே. ஆண்டவர் சொல்லுகிறார், ஆசீர்வாதத்தின் ஜீவனையும் உனக்கு முன்பாக வைக்கிறேன்.
சாபத்தை தெரிந்து கொள்ளாதே, சாபமான வழியிலே போகாதே, ஆண்டவரை துக்கப்படுத்தாதே, அவருக்கு பிரியமானதை மட்டும் செய்ய உன்னை ஒப்புக்கொடு. இந்த புதிய வருஷம் உனக்கு ஆசீர்வாதமாய் இருக்கணும். கர்த்தர் உன் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்கணும். நீ நினைத்ததை விட மிக அதிகமாய் உயரணும். ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன்பாய் வைக்கிறேன். மரணத்தையும் ஜீவனையும் உனக்கு முன்பாய் வைக்கிறேன். இன்றைக்கு நீ தெரிந்து கொள். உலக உல்லாசத்தை, உலக களியாட்டுகளை, உலக இச்சைகளை, உலக சிநேகிதர்களை தெரிந்து கொள்வாயா? அல்லது உன்னை நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவை தெரிந்து கொள்ளும். உன்னுடைய கையில் தான் இருக்கிறது. உன்னுடைய குடும்பத்தின் ஆசீர்வாதம் உங்களுடைய கையில் தான் இருக்கிறது. இந்த இரவு வேளையில் ஆசீர்வாதத்தை தெரிந்து கொள்ளும்படி அந்த கல்வாரி சிலுவை நோக்கி பாருங்கள்.